கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறோம். கடந்த வாரத்திலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மீட்பராக இருக்கிறார், மெய்ப்பராக இருக்கிறார் மற்றும் ராஜாதி ராஜாவாக ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆழமாக தியானித்தோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் 10வது வாரம் கடந்த கால படிப்பினைகள் என்கிற ஒரு நல்ல தலைப்பின் கீழாக தியானிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு நடத்துவதற்காக நம்மோடு கூட பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம் பாஸ்டர். இந்த நல்ல பாடத்தை நாம் ஒரு ஜெபத்தோடு கூட நாம் துவங்குவோம். எங்களை அளவுக்கும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் தொடர்ந்து இதோ சங்கீத புஸ்தகத்திலிருந்து நல்ல நல்ல சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிற பாடத்தை ஆசீர்வதிங்க. ஆம் ராஜா, இதோ பரிசுத்த ஆவியானவர் தாமே உடைய பிரசன்னத்தினால ராஜா எங்களை வழிநடத்த வேண்டும்படியாகவும் எங்களுக்கு அந்த வசனங்களில் சங்கீதங்களில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் ராஜா, இதோ இந்த பாடத்தை படிக்க இருக்கிற பிள்ளைகள் யாவரோடும் கூட உம்முடைய கரம் இருக்கட்டும் ராஜா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். அப்பா, இந்த பாடத்தை நடத்த இருக்கிற போதகரோடும் ராஜா உம்முடைய பிரசன்னம் உடனிருந்து வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி தேவன் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே ஜெபித்து மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், நல்ல பாடங்களை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வாரம் கடந்த கால படிப்பினைகள் என்கிற தலைப்பின் கீழாக தியானிக்க இருக்கிறோம். இந்த பாடத்திற்கான ஒரு நல்ல முன்னுரையும் மற்றும் மனப்பாட வசனம் சொல்லிடுங்க பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. புதவரோடு கூட இணைந்து உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த வார பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நமக்கு வரலாறு ஏன் முக்கியமானது? நமக்கு ஆண்டவர் இந்த வேதாமத்தின் வழியாய் எல்லா நல்லவைகளையும் எல்லா கெட்டவைகளையும் நல்லவைகளை கொண்டு எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்பதையும் கெட்டதுனால ஏற்படக்கூடிய படிப்பினைகளையும் நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த வேதத்தை சொல்லும்போது ஒரு பாரபட்சமற்ற புஸ்தகம் என்று சொல்லுவாங்க. ஒரு சாராராய் ஒரு காரியத்தை மாத்திரம் நிலைநிறுத்தி சொல்லாமல் எல்லா சூழ்நிலைகளும் சொல்லுகிறது. ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாவையும் காட்டுகிறது, அதே நேரத்தில் புறஜாதியான அஞ்ஞான ராஜாவையும் காட்டுகிறது. இவன் மனம் மாறினால் என்ன மாற்றம் என்பதையும் காட்டுகிறது. நல்ல ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையே மனம் மாறி அவன் துன்மார்க்கமாய் செய்தால் அவனுக்கு என்ன தண்டனை என்று காட்டுகிறது. எல்லாமே ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லா காரியத்தையும் நீக்கமர நிறைந்து புரிந்து கொள்ள இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நம்ம படிக்க போகிறது கடந்த கால படிப்பினை. இப்போ கடந்த காலம் என்று சொல்லி நினைத்தாலே நமக்கு தோன்றுவது என்னன்னு கேட்டிங்கன்னா வரலாறு தான். இந்த நொடிக்கு முந்தின நொடி வரலாறாய் மாறி போனது. இனி வரப்போகிறது எதிர்காலம், இந்த நொடி நிகழ்காலம். ஆனால் கடந்த காலம் என்பதை வரலாறு என்று சொல்லலாம். அந்தபடியாக இந்த வாரத்தில் நம்ம படிக்கக்கூடிய எல்லா சங்கீதங்களும் வரலாற்றை மையமாய் கொண்டது. வரலாற்றிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை மையமாய் கொண்ட வரலாற்று சங்கீதங்களாய் நம்ம படிக்க போகிறோம். இந்த ஆசிரியர் ரொம்ப அழகாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வாரமும் கேட்டகரைஸ் பண்ணி அழகாக எழுதியிருக்கிறாங்க. இந்த வாரம் நம்ம படிக்க போகிறது எல்லாமே வரலாற்று சங்கீதங்கள். இந்த வரலாறு என்று சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு வந்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், என்னாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தருடைய யுத்த புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகத்தை அங்கே பார்க்க முடியும். வேதாகமத்திற்கு தொடர்புடைய வரலாற்றுக்கு தொடர்புடைய நிறைய புஸ்தகங்களை நம்ம காண முடியும். சிலவைகள் தள்ளுபடி ஆகமங்களாய் இருக்கிறது, சிலவைகள் எழுதப்பட்ட புஸ்தகங்களாய் இருக்கிறது. அந்தபடியாக இங்கே கர்த்தருடைய யுத்த புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. இந்த புஸ்தகம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வேதாகமத்தில் ஒரு இடத்துல மாத்திரம்தான் காண முடியும்.
இந்த யுத்த புஸ்தகம், அதுவும் கர்த்தருடைய யுத்த புஸ்தகம் என்று சொன்னபோது என்னடா இது என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணி படித்தால் விஷயம் அங்கே ஆண்டவர் காட்டுகிறார். என்னன்னு சொன்னால், அந்த நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் அவருடைய ஒப்புதலின் பேரில் அவருடைய யூரிம் தம்மீம் வழியாய் அவர் பேசி அவர் வெற்றி கொடுத்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்ன வார்த்தையின்படியாய் யுத்தத்தில் வெற்றி கண்ட அந்த துதி பாடல்களை இந்த யுத்த புஸ்தகத்தில் எழுத வைப்பாங்களாம். இந்த யுத்தத்திற்கு நாங்கள் கடந்து போனோம், இந்த யுத்தத்தில் இந்த வெற்றி ஆண்டவர் கொடுத்தார் என்று அந்த வெற்றி களிப்பை எழுதி வைக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். சரி, இந்த மாதிரி பைபிளில் வேறு ஏதாவது புஸ்தகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியோடு அந்தமாகிய நடபடிகள் என்று சொல்லியிருக்கு. எல்லா சரித்திரமும் சொல்லப்பட்டதாக இருக்கும். எஸ்தர் புஸ்தகத்துக்கு நம்ம திருப்பணம் என்று சொன்னால், அங்கே வர்த்தமானங்கள் என்று சொல்லி அந்த நிகழ்வுகள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்ட புஸ்தகத்தை காண முடியும். இது மாதிரி நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நாளில் நம்ம படிக்க போகிற சங்கீதங்கள் எல்லாமே வரலாற்று சங்கீதங்கள். இந்த வரலாற்றிலிருந்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தால் ஆண்டவர் எப்படி உதவியாய் இருந்தார் என்பதையும், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போனால் எப்படி அவர் அந்த பிள்ளைகளை தண்டித்து மறுபடியும் அந்த பிரியமான வழிக்கு வழிநடத்த முயற்சி செய்கிறார் என்பதையும், நம்முடைய முற்பிதாக்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தார் என்பதையும் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் சங்கீதம் 78வது அதிகாரம் 3-4 வசனம். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதியையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இப்போ ஒரு ஒரு அழகான வசனம். இந்த வசனத்தையே விளக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அதை கேள்விப்பட்டு அறிந்தோம், அதை எங்களுக்கு தெரிவித்தார்கள், பின்வரும் சந்ததிகளுக்கு நாங்கள் மறைக்காமல் கர்த்தரின் துதியையும் அவர் பலத்தையும் அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இப்போ என்னுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நாங்கள் எங்களுடைய பின்வருகிற சந்ததிக்கு சொல்லிக் கொடுப்போம். இதுதான் ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ நிற்கும்போது, நடக்கும்போது, படுக்கும்போது, எழுந்திருக்கும்போது அவைகளை குறித்தே பேசி இந்த பிரமாணங்களை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாகவும் உன் கைகளிலே அடையாளமாகவும் கட்டிக்கொள் என்று சொல்லி சொன்ன அந்த 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 நியமனத்தின்படியாக சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்ப அழகாக இதை எழுதுகிறார். அந்தபடியாய் சங்கீதக்காரர்கள் முன்னடந்ததை வரக்கூடிய சந்ததிக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்கள், அதன் மூலமாய் வரக்கூடிய சந்ததி எப்படி இதை நன்றாய் அறிந்து கொண்டது என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். பாஸ்டர், ஒருவருக்கு வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. வரலாறு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது ஒரு தொடர்ச்சியானது. அப்போது அந்த தொடர்ச்சியான அல்லது இடைவிடாத உண்மையை இந்த சங்கீத புஸ்தகத்தில் நம்ம எப்படி கற்றுக்கலாங்க பாஸ்டர்? கர்த்தருடைய இடைவிடாத உண்மை என்ற இந்த தலைப்பின் கீழாய் சங்கீதம் 78வது சங்கீதத்தை மையமாய் கொண்டு நம்ம படிக்க போகிறோம். இது வரலாற்று சங்கீதம். இப்போ 2 அழகான ஒரு பதத்தை நம்ம இந்த 1-2 வசனங்களில் நம்ம பார்க்க முடியும். அதை வாசித்து விடுகிறேன். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள், என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். எனக்கு ரொம்ப பிரியமான வசனம் இந்த 2வது வசனம். உவமைகளால் என் வாயை திறப்பேன். இதை மையமாய் கொண்டு அப்படியே நீங்கள் திருப்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நிறைய வேத அறிஞர்கள் தேடி ஆராய்ச்சி பண்ணி படித்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நடந்த சம்பவங்கள் சில நேரம் ஊமைகளாய், அதில் ஆண்டவர் மறைப்பொருளாய் அந்த சம்பவங்கள் வழியாக நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இதை ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் ஆராய்ச்சி பண்ணி ஆதியாகமம் முழுவதையுமே அப்படியே இது கதையாய் இருப்பதோடு கூட
அதை அப்படியே திருப்பி போட்டு இந்த கதை வழியாய் ரட்சிப்பின் திட்டத்தை ஊமையாய் ஆண்டவர் காட்டியிருக்கிறார் என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அப்படியே ஊமையாய் மாறி போகிறது. கதையாக நம்ம வாசித்த மாதிரி தெரியுது, சம்பவமாக வாசித்த மாதிரி தெரியுது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கதைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாட்டி கதைன்னு சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் சொல்லி முடித்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நீதி என்று ஒரு இடம் இருக்கும். இப்போ ஆண்டவர் அதைத்தான் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். போதகர் சொன்னது போல வரலாறு என்று சொன்னாலே அது இடைவிடாத ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு நொடியும் எழுதி வைக்கப்பட வேண்டியது, ஒவ்வொரு நொடியும் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது. அதில் இடைவிடாமல் ஆண்டவர் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளை வழி நடத்தினார் என்பதை இந்த 78வது சங்கீதத்தில் மையமாய் கொண்டு நம்ம படிக்க போகிறோம். இது பார்த்தீர்கள் என்று சொன்னால் 9வது வசனத்திலிருந்து 54வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடியது யாத்ராகம காலத்தை மையமாய் கொண்டது. யாத்ராகம புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்விதமாய் வழி நடத்தினார் என்பதை இந்த வசனங்கள் பேசுகிறது. அப்படியே 55லிருந்து 64க்கு நம்ம திருப்பினோம் என்று சொன்னால் அது அங்கே கானானியர்கள் குடியிருந்த காலத்தை பற்றி பேசுகிறது. அப்படியே 65லிருந்து 78 வரைக்கும் வாசித்தீங்கன்னு சொன்னால் தாவீதினுடைய நாட்களை குறிக்கிறது. எப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நேசித்தார் என்பதையும் எப்படி வழிநடத்தினார் என்பதையும் ஒருவேளை அந்த சரித்திரத்தை மையமாய் கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய வார்த்தைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நமக்கு அவர் எவ்வளோ உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இங்கே சொல்கிறார். இந்த 78வது சங்கீதத்தினுடைய அந்த அதனுடைய இன்ட்ரோடக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போதக சங்கீதம் என்று சொல்லப்படும். சரி, போதகம் என்று சொன்னாலே நல்லதையும் சொல்லிக் கொடுக்கணும், கெட்டதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். போதகம் என்று சொன்னாலே கீழ்ப்படுகிறனால பெறக்கூடிய நன்மையும் கீழ்ப்படியாமல் போகக்கூடியதுக்கு ஏற்படக்கூடிய தீமையும். போதகர்கள் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5-6 கீழ்ப்படிந்த நன்மையான காரியத்தை சொல்லி கடைசியாக முடிக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு நெகட்டிவையும் சொல்லிடுவாங்க. கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடந்தது என்பதையும் சொல்லிவிடுவாங்க. அதுபோல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த சம்பவத்தை மையமாய் கொண்டு இந்த ஆசாப் எழுதுகிறாரு. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக எப்படி இருந்தாங்க, எப்படி கீழ்ப்படியாமல் போனாங்க, எப்படி ஆண்டவரை சோதித்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நடந்த பிள்ளைகளை அவங்களுக்கு நடுவுலையும் ஆண்டவர் எவ்வளோ அழகாக வழி நடத்தினார் என்பதை பற்றி சொல்லுகிறார். 25வது வசனம் ரொம்ப அழகான வசனம். தூதர்களின் அப்பத்தை மனுஷர் சாப்பிட்டால் அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். இப்போ பூரணமாக கொடுக்குறாரு. தேவலோகத்தின் தூதர்களுடைய அப்பத்தை கொடுக்குறாரு. மன்னாவை குறித்து அவ்வளோ அழகாக சொல்லுது. அந்த மன்னாவை சாப்பிட்டுட்டு என்னத்தை நினச்சி பார்க்குறாங்கன்னா, இலவசமாய் கிடைத்த வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் அவைகளெல்லாம் நினச்சி பார்க்குறோம். ஒரு ரெண்டு ஓய்வு நாள் பாடத்துக்கு முன்பாக அதை பற்றி நம்ம லைட்டாக பேசினோம். இவைகளெல்லாம் செக்ஸுவல் ப்ளஸரை தூண்டக்கூடிய உணவுப் பொருட்களாய் அந்த நாட்களில் பார்க்கப்பட்டது. அப்போ அவங்களுடைய நினைவு முழுவதும் அதில் இருந்ததாகவும் இலவசமாய் கிடைத்த மச்சங்களை நாங்கள் நினச்சி பார்த்தோம் என்று சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் எதை கொடுக்குறார் என்று சொன்னால், தூதர்களுடைய உணவாகிய அந்த மன்னாவை கொடுக்குறார். ஒரு பெரிய பாக்கியம் அவர்களுக்கு இருந்தது. இந்த பாக்கியத்தை பார்க்கல, அவர்கள் இந்த சைடு பார்க்குறாங்க. இப்போ அவர்கள் மூலமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு பிரசம்சனை சொல்லிக் கொடுக்குறார். நாம் எந்த பார்வையில் பார்க்குறோம்? எனக்கு அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உணவு தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கு இணையாய் ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய வீதிகளில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய மூளை கோளாறுகளினால என்னத்தை சாப்பிட்றோன்னே தெரியாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பலரின் நடுவில் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த உணவு பரலோக தேவன் எனக்காய் முன் குறித்த அந்த உணவு. அதை நான் இப்படி பார்க்குறேன்.
இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பத்தை அப்படி தான் பார்த்தாங்க. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெபமும் அதுவாக தான் இருந்திருக்கணும். ஆண்டவரே கொடுத்த இந்த ஆகாரத்துக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டவங்க அழுகுறாங்க. ஐயோ, இந்த மன்னாவை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு அழுகுறாங்க. ஆனால் காடையை சாப்பிட்டவர்கள், கேட்டு காடையை சாப்பிட்டவங்க எல்லாம் பள்ளி இடுக்கில் இருக்கும்போதே மரித்து போனார்கள். அவர்களை கிப்ரோ தத்தாவா என்று சொல்லக்கூடிய இடத்துல அடக்கம் பண்ணாங்க. அந்த இடம் இச்சித்தவர்களுடைய கல்லறையாய் மாறிப்போனது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை இந்த சங்கீதத்தின் வழியாய் சொல்லிக் கொடுக்குறார். எனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ன? தெய்வலோகத்தின் உணவு எனக்கு கிடைக்குது, நான் அதை எப்படி பயன்படுத்துகிறேன்? செங்கடலை பிளந்து வழிநடத்தப்படுகிறேன். என் பிரச்சனை கடல் மாதிரி முன்னால் வந்து நிற்குது. ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகாக என்னை வழி நடத்திட்டு போகிறாரு. நான் எப்படி அவரை புரிஞ்சுக்கிறேன்? தாயின் கருவிலே உருவாகும் முன்னே என்னை தெரிந்தெடுத்தவர் இதுவரைக்கும் என்னை இழவிடாமல் பாதுகாத்திருக்கிறாரே. அதை உணர்ந்து நாம் படிப்பினைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப நல்லா சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போ அடுத்து என்னுடைய கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த தொடர்ச்சியான இந்த வரலாற்றில் நம்ம எப்படி தேவனை துதிக்கிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். இந்த கேள்வியை போன பாடத்திலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக நான் எடுத்துகிட்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். வரலாறு என்று சொன்னாலே இடைவிடாமல் என்னை வழிநடத்துகிற அந்த வழிநடத்தல். ஒருவேளை அந்த வழிநடத்தலில் தேவனை நினைத்து நான் துதிப்பது எப்படி, அதுதான் இந்த நாளில் படிக்க போகிறோம். அடுத்த பாடம் அதிலிருந்து மனம் திரும்புதல் எப்படி என்று சொல்லி படிக்க போகிறோம். தொடர்ச்சியாக ஒரே கேள்வியாக இது நம்ம தியானித்து விடலாம். 105வது சங்கீதம் 105. இந்த 105வது சங்கீதத்தை மையமாய் கொண்டு இந்த வரலாற்று நிகழ்வில் 78வது சங்கீதத்தில் நம்ம படிக்கும்போது நிறைய அவர்கள் செஞ்ச குறைவான காரியங்களை சுட்டி காட்டி அதை மனம் திரும்புவதற்கேற்ப அவர்கள் செய்த காரியங்களை சுட்டி காட்டக்கூடிய சங்கீதமாக 78 இருந்தது. ஆனால் 105 அப்படி அல்ல. 105 என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், அது நடுவில் ஆண்டவரை துதித்தலை குறித்து பேசுகிறது. 78யும் 105யும் ஒப்பிட்டு அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இது மக்களுடைய தவறுகளை சுட்டி காட்டவில்லை, மாறாக அவர்களுடைய துதிக்கிற குணத்தை என்ன செய்து சுட்டி காட்டுகிறது. 105வது சங்கீதம் 1 முதல் 7 வசனங்களை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோப்பின் புத்திரரே என்று சொல்லி சொல்றார். இப்போ யாரு இப்படி செய்கிறவங்களையெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்றார், யாக்கோப்பினுடைய புத்திரர்கள் என்று சொல்கிறார். என்ன செய்யணுமா? துதிக்க வேண்டுமா? அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எதை நினைத்து? என்னுடைய வழிநடத்தலை நான் நினைத்து. அதிசயமா இந்த 10 வாதையில், இந்த வாதைக்கு நடுவில் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய எகிப்தியனுடைய வீட்டில் இதெல்லாம் நடந்ததே, என் வீட்டில் நடக்கவில்லையே. அங்கே தலைச்சம் பிள்ளைகள்லாம் மரித்து போனாங்க. ஒரே நேரத்தில் அனைத்து தலைச்சன்களும் மரித்து கொண்டிருக்கிறதே, ஆனால் என் வீட்டில் அது நடக்கவே இல்லையே. என் மூத்த பிள்ளை சாகலையே, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டில் மூத்தது சாகலையே. அப்போ இதை நினச்சே பார்க்கல. இதை நினச்சி பார்த்து துதிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்ச நாளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை மையமாய் கொண்டு சொல்கிறேன். எத்தனையோ மரணங்கள், எங்கு திரும்பினாலும் மரணங்கள். எனக்கு என்னுடைய நினைவுகளிலிருந்து இந்த கொரோனா நாட்களில் இருந்த அந்த சூழ்நிலை மாறிப்போகவே இல்லை. இன்றைக்கும் சில நேரங்களில் அந்த ஒரு ஃபீல் எனக்கு வரும். அந்த வீதிகளை நம்ம போனோம் என்று சொன்னால், இந்த வீதிகளெல்லாம் ஒரு நாளில் அடைக்கப்பட்டிருந்தது,
இந்த வீடுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. எனக்கு பிரியமானவர்கள் எல்லாம் இந்த வியாதினாலே மரித்து போனாங்களே. பிணங்கள் தொகையில்லாமல் ஏராளமாய், இதோ நினிவே பட்டணத்தில் சொன்னது போல பிணங்களுக்கு தொகையில்லை என்று சொன்னது போல பிணங்கள் குவிந்ததே. அதுக்கு நடுவில் என்னை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறாரே. எனக்கு இந்த 2024 ஆண்டு என் வாழ்க்கையில் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறதே. நான் துதிக்கிறேனா? இப்போ அப்படி துதிக்கக்கூடிய, நினைவு கூர்ந்து துதிக்கும்படியாய் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இங்கே அழகா யோசேப்பினுடைய வரலாற்றை சொல்லி அவர் எவ்வளோ அழகா அவர் வழி நடத்தினார் என்பதை சொல்லி துதிக்கக்கூடிய காட்சியை நம்ம காண முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்போம். அந்த பிள்ளைங்க வேலைக்கு போன்னு சொன்ன உடனே ஒரு கேள்வி கேட்கும். ஆமாம், பெருசாக என்னை கலெக்டருக்கு படிக்க வச்சுட்டேன். நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வைத்தோம் என்பது நமக்கு மாத்திரம்தான் தெரியும். அதே போல் பரலோகத்தின் ஆண்டவர் கண்ணின் இமை போல உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின்படியாய் கண்ணின் மணி போல என்னை பாதுகாத்திருக்கிறாரே. அவரை பார்த்து குற்றம் சொல்லி அவரை நான் நிந்தித்து கொண்டே இருந்தால் உண்மையாகவே நான் எப்படி என் பிள்ளைகளுடைய வார்த்தையை கேட்டு நோகிறேனோ அதே போல் ஆண்டவர் நோவார். அதுக்கு மாறாக ஆண்டவரை வரலாற்றை நினைத்து துதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் சங்கீதம் 96வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். நான் இதை குறித்து ஒரு நாள் ஆராய்ச்சி பண்ணி இதை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே இந்த வார்த்தையை கொஞ்சம் வித்தியாசமான பார்வையில் பார்த்தேன். இது பொதுவாக பாடல் புஸ்தகத்தில் இருக்கும், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். இப்போ இந்த புது பாட்டுன்றத நம்ம பிள்ளைகளுக்கு நாம் ஆண்டவர் சொல்லி வழிநடத்தலை புதிதாய் கற்றுக் கொடுப்பதாக யோசிப்போமே. எங்கள் கிராமப்புறங்களில் பாட்டா பாடுறான்னு சொல்லுவாங்க. பாட்டாய் பாடுதல் என்பது நடந்த நிகழ்வை நான் என்னுடைய அக்கம் பக்கத்தினருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறது. இதை பாட்டாக பாடிட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்போ புது பாட்டை பாடுங்க. ஆண்டவர் வழி நடத்துகிற அந்த வழி நடத்தலை புதிதாய் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எவ்வளோ அழகாக ஆண்டவர் வழி நடத்தினார் தெரியுமா? இந்த மிஷன் என்னை எவ்வளோ அழகாக ஃபீட் பண்ணி கொண்டிருக்கிறது, என்னுடைய தேவைகளை எப்படி சந்தித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டது இந்த மீதமான சபையினுடைய இந்த வளர்ச்சிக்காகத்தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று கர்த்தரை துதித்து புது பாடல்களை பாடக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை பாடத்துக்கு திருப்பினோம் என்று சொன்னால் வரலாற்றை நினைவு கூர்ந்து மனம் திரும்புதல். துதிக்கிறது, துதிச்சிட்டு மாத்திரம் விட்டுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. துதித்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதான் புதுப்பாட்டை பாடுதல் என்று சொன்னேன். இது 106வது சங்கீதத்தை மையமாய் கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. 106வது சங்கீதம் 45வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரையும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். இப்போ ஆண்டவர் இப்படி துதிக்கக்கூடிய பிள்ளைகள் மனம் திரும்புகிறாங்கன்னு சொன்னால் அப்படியே அதை மாற்றுறார், அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார். இந்த வசனத்தை நான் இன்னும் கவனமாக கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வாசிக்கிறேன். அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து 46வது வசனம், அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். சிறைப்பிடிச்சு போனதை அனுமதித்த ஆண்டவர் சிறைப்பிடித்தவர்களுடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியாய், சிறைப்பிடித்தவர்களே உதவி செய்யும்படியாய் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு நான் இந்த வரலாற்றை பார்த்து ஆண்டவர் வழிநடத்தி வருகிற இந்த வழிநடத்தலை பார்த்து என் உள்ளம் திரும்புகிறதா? மனம் திரும்புதல் என் வாழ்க்கையில் ஏற்படுகிறதா? கெட்ட குமாரன் தன் தாப்பனை விட்டு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எல்லாம் செலவழித்து ஒரு சூழ்நிலையில் அவன் மனம் திரும்புகிறான். அந்த திரும்புதல் என்பது
நான் போய்கொண்டிருக்கிற தவறான வழியிலிருந்து நான் எடுக்கக்கூடிய ஒரு ரபோட்டன் நான் வரலாற்றை பார்த்து ஆண்டவர் வழிநடத்தி வந்த வழிநடத்தலை பார்த்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கக்கூடிய விதத்தில் எனக்குள்ள அந்த மனம் திரும்புதல் ஏற்படுகிறதா? நான் ஓடி வரும்போதே இறங்கி வந்து என்னை கட்டி தழுவி முத்தங்களை கொடுத்து ஏற்றுக்கொள்வதற்கு தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சாட்சி நமக்கு முன்பாக இருக்கிறது. என்னை தேடி வந்த தெய்வம் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மெய்யான வார்த்தைகளாக என்னோடு கூட இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நான் பிடித்து கொண்டு மனம் திரும்பி அவரிடத்தில் அவர் பிரசன்னத்திற்கு கடந்து வர வேண்டும் என்பது தான் அவருடைய ஆசை. வரலாற்றை நினைவு கூர்ந்து மனம் திரும்ப வேண்டும். தேவனை துதித்து மனம் திரும்பணும் அப்படிங்கிறத குறித்து சொன்னீங்க பாஸ்டர். இப்போது சங்கீதம் 78 2வது வசனத்தில் என் வாயை உவமைகளால் திறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்கீத புஸ்தகத்தில் திராட்சை செடி பற்றின உவமையை பற்றி எப்படி பாஸ்டர் நீங்கள் சொல்லிடுங்க. சரி, இப்போ உவமைகளால் என் வாயை திறப்பேன் என்று சொல்கிறார். உவமை என்று சொன்னால் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது நம்ம சொல்ல புரிந்து கொள்ளுகிற விதத்தில் அதன் மீது ஏற்றி சொல்லுவது. சில காரியங்களை நேரடியாய் சொன்னால் அது அது அதனுடைய எஃபெக்டை விட இப்படி சொல்லுவது இன்னும் அதிகமான ஒரு புரிந்து கொள்ளுதலையும் இன்னும் அதிகமான ஒரு நினைப்பூட்டுதலையும் இருக்கும் என்பதற்காக இந்த ஊமைகள் பயன்படுத்தப்படுது. கிறிஸ்துவினுடைய அழகான இந்த போதிக்கிற முறை எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறதற்காக நம் கண்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சில நினைப்பூட்டுதலுக்காய் அவைகளின் மீது ஏற்றி சொல்லக்கூடியது ஊமை. அவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த திராட்சை செடிகளும் திராட்சை ரசமும் நன்றாய் தெரிந்த எப்பொழுதும் அவர் கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடியது. அப்போதான் நானே திராட்சை செடி நீங்களாம் கொடிகள் என்று சொல்கிறார். அதை அப்படியே சங்கீத புஸ்தகத்துக்கு திருப்பினோம் என்று சொன்னால் 80வது சங்கீதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் மேய்ப்பர்களாய் ஆரம்பிக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்கொப்பிடுகிறார் என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதும் காணக்கூடிய திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். என்னாகும் 49வது அதிகாரம் 11-12 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா யூதாவை திராட்சை செடியோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார். அதே திராட்சை ரசத்தில் அவனுடைய வஸ்திரங்கள் தோய்க்கப்படும் என்று சொல்றார். 22வது வசனத்தில் யோசேப்பை குறித்து பேசும்போது திராட்சை கொடி என்கிறார். ஏசாயா 5வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மேட்டின் மேலே ஆண்டவருக்கு திராட்சை தோட்டம் இருந்ததாகவும் அந்த திராட்சை தோட்டத்தை சுற்றி கல்லெல்லாம் பொறுக்கி வேலியெல்லாம் அடைத்து நற்குல திராட்சை செடியை நட்டு அந்த திராட்சை செடியிலிருந்து நல்ல பழங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் கரளையாய் போனது, நல்ல பழங்கள் கொடுக்கப்படவில்லை, அதனுடைய வேலியை எடுத்து போட்டேன் என்று சொல்கிறார். ரொம்ப அழகா இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிற வேண்டும் என்று சொன்னால் நம்மை திராட்சை செடியோடு கூட கொடியோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார். நற்குலம் உள்ளவங்கப்பா நீங்கள் நற்குல திராட்சை செடிகள், நீங்கள் உங்களிடத்திலிருந்து நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டவர் அவருடைய எதிர்பார்ப்பை நமக்கு முன்பாக வைக்கிறார். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல், நம்முடைய எண்ணம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது நற்குல திராட்சை பழங்கள். நம்ம இந்த ஊமை வழியாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால், அவர் நமக்கு நீர் பாய்ச்சி நமக்கு கல்லெல்லாம் பொறுக்கி வேலியெல்லாம் அடைத்து அவர் என்னிடத்திலிருந்து ஒரு நல்ல பழத்தை எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 80:7வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், சேனைகளின் தேவனே எங்களை திரும்ப கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இப்போ மறுபடியும் ஒரு அழைப்பை கொடுக்கப்படுகிறது. 19வது வசனம் வாசிக்கிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திரும்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இப்போ இந்த நற்குல திராட்சை செடி நல்ல கனியை கொடுக்கல, ஆனால் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசை. கொடுக்கிறதற்காய் அதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறதற்கு பரலோகத்தின் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை அழகாக நமக்கு திரும்ப தாரும் என்ற அழைப்பு முன்வைக்கப்படுகிறது. இப்போ திரும்ப கொண்டு வருகிற இந்த நிகழ்வை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், திரும்ப நான் கிடைக்க பெறுவதற்கு நான் வரலாற்றை நினைத்து அவரை துதிக்க வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும். கெட்ட குமாரன் என் தகப்பன் வீட்டில் வேலையாட்கள் கூட நல்ல உணவை சாப்பிட்றாங்களே என்ற அந்த நினைப்பு தான் அவனிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதே போல் எனக்கும் என் பரலோக தேவன் எவ்வளோ அழகாக என்னை வழிநடத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னால் என் கனி உண்மையாகவே நல்ல கனியாய் மாறும். அதுதான் ஆவியின் கனி. மாம்சத்தின் கனி மாறி ஆவியின் கனி என்னிடத்தில் வேண்டுவது. மிகவும் அழகாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போது நம்ம தொடர்ச்சியாக வரலாற்று அந்த இடைவிடாமல் தேவன் உண்மையாக இருக்கிறார், அவரை துதிக்கிறது, மனம் திரும்புகிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த வரலாற்று நிகழ்வுகளை குறித்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தொடர்ச்சியான இந்த வரலாற்றில் தேவனுடைய ஆளுமையை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க பாஸ்டர்? சரி, இப்போ இந்த பாடம் முழுவதும் நம்ம வரலாற்று சங்கீதங்களை பற்றி படித்து கொண்டே வருகிறோம். இந்த சங்கீதங்கள் எல்லாவற்றிலையும் நம்ம கவனமாக பார்த்தோம் என்று சொன்னால், அது யாரை நமக்கு முன்பாக காட்டுகிறது என்று சொன்னால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் தான் சிருஷ்டிகர்த்தர், அவர் தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். சில நேரம் அடிமைத்தனத்தையும் அனுமதிக்கிறார், சில நேரம் வெற்றியையும் அருளுகிறார், சில நேரம் படிப்பினைகளுக்காக தோல்வியையும் கொடுக்கிறார், சில நேரம் நல்ல வெற்றியையும் அருளுகிறார், சில நேரம் எனக்காய் யுத்தமும் செய்கிறார், சில நேரம் அவர் கொஞ்சம் மறைந்திருக்கிறது போலவும் இருக்கிறார். மனம் திரும்பினால் இந்த காரியத்தை செய்யவும் செய்கிறார், மனம் திரும்பாமல் போனால் அவனை மட்டாய் தண்டித்து திரும்பவும் அழைக்கிறார். அழகாக இதில் ரொம்ப அழகாக நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, இந்த வரலாறு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் அவர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். ஆதியும் அந்தமுமாய், அல்வாவும் ஒமேகாவுமாய் அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவராகவே இருந்து நமக்காய் வந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அந்த வழி நடத்தல், அவருடைய இந்த உன்னதமான கிருபையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் தான் வரலாற்றில் மேலாதிக்கம் செலுத்துகிறார். அது ராஜாக்கள் காலமாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளுடைய காலங்களாக இருக்கலாம், நியாயாதிபதிகளுடைய காலங்களாக இருக்கலாம், இல்லை இன்றைக்கு இருக்கிறது போல அரசியல்வாதிகளுடைய காலங்களாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அடிமைத்தனமாக இருந்தாலும், சுயாதீனமாக இருந்தாலும், எல்லா காரியத்திலையும் யாருடைய ஆதிக்கம் மிகுந்திருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய ஆதிக்கம்தான். அது ஆதியாகமம் தொடங்கி கடைசி வரைக்கும், ஒருவேளை ஆதாம் தொடங்கி இந்த பூமியில் மரிக்க போகிற கடைசி மனுஷன் வரைக்கும் ஆண்டவருடைய அந்த மேலாதிக்கம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். 135வது சங்கீதத்தை மையமாய் கொண்டு திருப்பினோம் என்று சொன்னால், அவர் நம்மை சொந்தமாக மாற்றியிருக்கிறார். 135வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கிற, கர்த்தர் யாக்கோப்பை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இப்போ அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 15லிருந்து 18 வசனங்களை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயில சுவாசமும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவனை போல இருக்கிறார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே
கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எந்த குடும்பமாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லாரும் யாரை தான் துதிக்கணுமா? அவரை தான் ஸ்தோத்திரிக்க வேண்டும். தெய்வ மக்களிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, அது யாராக இருந்தாலும் சரி, தேவனை துதியுங்கள், மீதி இருக்கிறவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. அவர்தான் மெய்யான தேவன். நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சிலை தோன்றினது. எல்லாம் ஒவ்வொரு ராஜ்யங்களாய் காட்டப்பட்டது. அந்த ராஜ்யங்களெல்லாம் உடைத்து நொறுக்கி போட்டு இந்த பூமியை முழுவதும் ஆளக்கூடிய கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல் புரண்டு வந்தது. அந்த கல் அப்படியே அந்த தேசம் முழுவதன் மேலே பிரஸ்தாபித்தது, பிரவாகித்தது. அதுபோல் அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது. அவர்தான் மேலாதிக்கம் செலுத்துகிறார். வரலாற்றின் தொடக்கம் முதற்கொண்டு வரலாற்று நாயகனாய் இதுவரைக்கும் அவருடைய மேலாதிக்கம் மாத்திரமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் நிச்சயமாகவே உன்னதமான வழியில் நம்மை வழி நடத்துவார். நேயர்களே, இந்த நாளிலும் கூட கடந்த கால படிப்பினைகள் என்கிற தலைப்பின் கீழாக வரலாற்று சங்கீதங்களிலிருந்து நல்ல ஒரு ஆழமான பாடத்தை கற்றுக்கொண்டோம். இந்த பாடம் மிகவும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு உபயோகமாகவும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நிறைவு செய்யத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய நல்ல கர்த்தாவே, நீர் வரலாற்று நாயகனாய் என் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வேத புஸ்தகத்தின் வழியாக ஒவ்வொரு நிகழ்வு வழியாகவும் எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிற, நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிற, நீர் எங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு உன்னதமான சத்தியம், நீங்கள் தான் வரலாற்று நாயகனாய் மேலாதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறீங்க. வெற்றி என்னாலும் உம்முடையது ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நம்பி உமக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாய், வரலாற்றை நினைவு கூர்ந்து மனம் திரும்புகிற பிள்ளைகளாய், துதிக்கக்கூடிய பிள்ளைகளாய், என்னாலும் நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாய் நாங்கள் வாழ, சத்தியத்துக்குள்ளாய் வளர பரலோகத்தின் ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த நாளினுடைய என் ஆண்டவரை பாடத்தை கற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கும். இயேசுவின் வழியாக வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் பாடம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இது போல நல்ல நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இந்த நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுடைய யூடியூப் பக்கங்களிലേക്ക് வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இதுபோல் நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு கூட இந்த சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருக்குமாயின் கமெண்ட் செக்ஷனிலே அதை நீங்கள் பதிவேற்றலாம். தேவன்தாமே நம் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.